வணக்கங்க. இன்னைக்கு வந்து நம்ம எங்கே போகிறோங்க? ஆனகட்டி இல்லைங்களா? ஆனகட்டி தாண்டி கூலிக்கடவு அட்டப்பாடி ஏரியாவில் போயிட்டுருக்குறோம். ஒரு பூமி பார்க்குறதுக்காக. அருமையான பூமி இருக்காமாங்க. 50 சென்ட், 2 ஏக்கரா, 3 ஏக்கரா, 25 லட்ச ரூபா ஏக்கரு, 15 லட்ச ரூபா ஏக்கரு, அந்த மாதிரி ஏரியாங்க. இது வந்து கோவை மாவட்டத்திலிருந்து ஆனகட்டி போகிற ரோட்டுங்க. சரிங்களா? அப்படியே செக் போஸ்ட் தாண்டி போனோன்னா அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பக்கம் வருங்க. அருமையான ஏரியா. தேவைப்படுறவங்க என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. ஏக்கரை கணக்கு இருக்குதுங்க. நல்ல கூலிங்கான ஏரியா. அப்புறம் என்ன இருக்குங்க, வேற ஏதோ உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கா சொல்லுங்க. உங்களுக்கு சொல்ற மாதிரி எதுவும் இல்லைங்களா? நல்ல ஏரியா தான் அது. என்னங்க, ஆமா, நம்ம போய் பார்த்துட்டு நம்ம மக்களுக்கு என்ன எது பிடிக்குமோ அது வந்து நம்ம மறுபடியும் கொண்டு காமிக்கிறோம். என்ன சொல்றீங்க? சரிங்கடா, கண்டிப்பா. அதுதான். ஆனால் பாருங்க, எல்லாம் ஹில்ஸ் ஏரியா தான். இது வந்து தடாகம். ஆமாம், இது வந்து தடாகம் ஏரியாங்க. அப்படியே தடாகம் அப்புறம் தானா மாங்கரை வந்துடுங்க. மாங்கரை வந்து அப்படியே ஹில்ஸ் ஏறிடும். அப்படி போனான்னா ஆனகட்டி செக் போஸ்ட் வந்துடுங்க. அப்புறம் கேரளா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அதுதான் அட்டப்பாடின்னு சொல்கிறதுங்க. டோட்டலாக சொல்கிற பேர் அட்டப்பாடி. நிறைய கோயம்புத்தூர் மக்கள் வந்து அந்த ஏரியாவில் வாங்கியிருக்காங்க. காப்பி, குருமிளகு, ஏலம், தென்னந்தோப்பு, அந்த மாதிரி எல்லாமே ஒரு 25 ரூபா, 30 ரூபா, 40 ரூபா, 50 ரூபா பட்ஜெட்டில் இருக்குதுங்க ஏக்கரை. விவசாய பூமிங்க எல்லாமே. ஆனால் விவசாயம் பண்ணுறதுக்கு அருமையான ஏரியா. இது வந்து நாங்கள் போகிற வழி தாங்க. இங்கேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர் இருக்குன்னு வைங்க. நாங்கள் போய் எல்லாமே பார்த்து இன்னொருத்தருக்கு காமிக்கிறோம். அவங்க வாங்குவாங்க கண்டிப்பாக அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் அவங்களையும் காமிச்சிட்டு மீதி உள்ளது உங்களுக்கும் காமிக்கிறோம். நீங்களும் பாருங்க. சரி, கண்டிப்பா கண்டிப்பா, இல்லைங்களா? அப்புறம் மெயினான ஒருத்தர் என் கூட வர்றாரு. அவரையும் உங்களை வீடியோவில் காமிக்கிறேன். ஏங்க வேண்டாங்களா? உங்கள் மூஞ்சியை காமிக்க வேண்டாங்களா? ஏங்க, தொழில் பண்ணும்போது, ரியல் எஸ்டேட் பண்ணும்போது எல்லாம் பார்த்து தான் ஆகணும். மூஞ்சி இல்லாமல் எதுங்க? மூஞ்சி இல்லாமல் வியாபாரம் எப்படி பண்ணுறது? அதனால மாங்கிற பக்கம் வந்துருச்சுங்க. நல்ல கிளைமேட்டாக இருக்குது. மழை பெய்கிற மாதிரி இருக்குதுங்க ஏரியா. அருமையான ரோடு பாருங்க. நீங்களே சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. ஷேர் பண்ணுங்க. அப்படியே அந்த மேலே இருக்கிற பட்டனை ஒன்று அமைச்சிருங்க. 4 பேருக்கு தெரியட்டுங்க. இது வந்து நம்மளை இது எந்த ஏரியாங்க? இது நம்ம அந்த செங்கல் சூளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த ஏரியா தானே? மாங்கரை. ஆமாம், மாங்கரை வந்தாச்சுங்க. மாங்கரை செக் போஸ்ட் தாண்டினா அப்புறம் ஃபாரஸ்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே எல்லாமே ரிசோர்ட்டு அந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்குதுங்க. நாங்கள் போகிற ஏரியாலேயும் ஏகப்பட்ட ரிசோர்ட் இருக்குது. பாருங்க, ஒரு பேக்கரி இருக்குது பாருங்க. அப்புறம் தான் மாங்கரை வந்துருச்சு பார்த்தீங்களா? மாங்கரை அப்படியே செக் போஸ்ட் வந்துடும். மாங்கரை போலீஸ் செக் போஸ்ட்டு. அப்படியே ஹில்ஸ் ஏறிடுவோம். ஹில்ஸ் ஏறி அங்கேருந்து ஒரு 20-22 கிலோமீட்டர் இருக்குங்க. ஜல்லிப்பாறை அந்த மாதிரி வருங்க. இது வந்து செக் போஸ்ட் வருங்க. இந்த செக் போஸ்ட்லேருந்து இது செக் போஸ்ட்டு மாங்கரை போலீஸ் செக் போஸ்ட்டுங்க. அப்புறம் ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு வந்துடுங்க. இது வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டு. அப்படியே உங்களுக்கு இந்த இது வந்துடும், ஃபாரஸ்ட் ஏரியா வந்துடுதுங்க. சரிங்களா? அப்படியே ஃபாரஸ்ட்டு தான். இதிலிருந்து உங்களுக்கு ஹில்ஸு ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஹில்ஸ் தாண்டினானா நமக்கு வந்து ஆனகட்டி செக் போஸ்ட் வந்துடுங்க. ஆனால் அடிக்கடி போகிற ரூட்டு தாங்க நாங்கள். ஆனால் நிறைய பேருக்கு வாங்கி கொடுத்துருக்குறோம். 15 லட்ச ரூபா ஏக்கருக்கே வாங்கி கொடுத்துருக்கோம். ஏக்கரா 15 லட்ச ரூபா. நல்ல ஏரியா. இன்றைக்கி வந்து அது எல்லாமே 25 ரூபா, 30 ரூபா ஆயிடுச்சுங்க. ஆனால் நிறைய நல்லா விவசாயம் பண்ணுறாங்க. தண்ணி வசதி, ஆத்தோரத்தில் இருக்கிற பூமி எல்லாமே இருக்குதுங்க. இது வந்து இப்போது மாங்கரை தாண்டியாச்சுங்க. நாங்கள் தாண்டி ஆனகட்டி போயிட்டுருக்குறோம்.
இங்கேருந்து ஆனகட்டி வந்து ஒரு 15 கிலோமீட்டர் வருங்களா? ஆ கண்டிப்பாக 15 கிலோமீட்டர் வருங்க. இது ஒரு ரிசோர்ட்டுங்க. இது ஒரு ரிசோர்ட் இங்கே இருக்குது மாங்கரையிலேயே. அப்படியே உங்களுக்கு தேவைப்பட்டானா என்னோட நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற லைவ் வீடியோ உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வருவேங்க கண்டிப்பாக. அருமையான ஏரியாகள், ஆறு ஆற்றுக்கு பக்கத்தில் இருக்கிற பூமி, சுத்தமான தண்ணி ஓடிட்டுருக்கோம். போர் வசதியே தேவையில்லை இங்கே எல்லாமே. அந்த மாதிரி ஏரியா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அருமையான ஏரியா. நீங்கள் ரிசார்ட்டு அந்த மாதிரி கெஸ்ட் ஹவுஸ் அந்த மாதிரி கட்டினா கூட கட்டிக்கலாம். அந்த மாதிரி ஏரியாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கு மாங்கரை தாண்டியாச்சுங்க. மாங்கரை தாண்டி போயிட்டுருக்குறோம். சரி, என்னோட நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் கூப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பூமி உங்களுக்கு தர்றேன். நன்றி, வணக்கம்.